आनंद गुरुदेवं सच्चिदानंद विग्रहं सर्वदा सुप्रसन्नं तं ह्यवधूतं समाश्रये। नमः कूटस्थरूपाय जिद्रूपाय नमो नमः। नमो वेदान्तवेद्याय भुवनेश्यै नमो नमः। சத்குரு சாந்தானந்த மகா சுவாமிகள் மற்றும் அனைத்து குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட் கருணையினாலும் ஆண்டு தயானந்த மகா சுவாமிகள் அவர்களால் புதுச்சேரியிலே துவங்கப்பட்ட நட்சத்திர மண்டல சண்டி ஹோமம் 30வது இடத்துல வேதவியாசர் தபோவனத்தில் இங்கே பூர்த்தியாகும் தருவாயில் இருக்கிறோம். நம்ம மனசு லயமாகணும், உலகம் அனைத்தும் ஒண்ணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும், மனோ நாசம் ஏற்படணும், சிந்தனையற்று சிவமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இத்தனை மந்திரங்களையும் மகரிஷிகள் நமக்காக கொடுத்து இருக்கிறார்கள். அவ்வழியிலே சாந்தானந்த மகா சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால அவர் 1956 ஆண்டு முதல் 2002 ஆண்டு வரை இருந்து 27 நாட்கள், 48 நாட்கள், 108 நாட்கள் என்று அனைத்து விதமான மந்திரங்களையும் ஹோமங்கள் செய்துள்ளார். அவர் வழியிலேயே இந்த ஹோமமும் ஒரு 33 ஆண்டு காலங்களாக நாமும் செய்து வருகிறோம். அதற்கு அத்தனையும் குருநாதருடைய அனுகிரகம் தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த மாதிரி ஹோமங்கள் நடக்கிறது அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான ஆண்டா பல யுகமா ஹோமங்கள் நடந்தாலும் மைக்கு வைத்து மந்திரம் சொல்லி இத்தனை திரவியங்களை ஹோமத்தில் சமர்ப்பணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சது புதுக்கோட்டையில் தான். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வைத்தியா அத்தனை பேர் இருக்காளே, சமைத்து அன்னம் ஆஜ்யம், இது 3 தவிர அவளுக்கு வேற எதுவுமே அவள் ஹோமம் பண்ண மாட்டாள். நாம் என்னென்ன சாப்பிட்றோமோ அத்தனையும் அம்பாளுக்கு கொடுக்கணும்னு ஆரம்பித்தது சாந்தானந்த சுவாமிகள். அவர் வழியிலே பல பேர்கள் நிறைய ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பிரம்மாண்டமாக ஹோமங்கள்லாம் செய்கிறார்கள். இன்னைக்கு கோடு போட்டால் ரோடு போடுவேங்கிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு என்னென்னா 16 ஹோமம் உண்டு. நீ ஒரு தார் வாழைப்பழம் போடுறியா, நான் மாட்டு வண்டி நிறைய வாழைப்பழம் போடுறேன். பரவாயில்ல, நல்ல விஷயத்துல தானே போட்டிடுறது, அதனால தவறு இல்லை. அதனால என்ன காரணம்னா பகவான் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். இருந்தாலும் நமது சக்திக்கு ஏற்றவாறு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத்து அகம் பக்தியுபகிருதம் அஸ்னாமி பிரியதாத்மனா. அதனால அதே பகவான் கீதையில எல்லாத்தையும் சமமா நீ பார்க்கணும். யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி, யோமாம் பஷ்யதி சர்வத்திர, எல்லாரையும் நீ பார்த்துட்டே இருக்கப்பா, ஆனா அதுல என்ன பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதனால சரணாகதி அட சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. இங்க பார்த்தோம்னா சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. எங்க போனாலும் இந்த சரணாகதி தத்துவம் தான் உலகத்தில் நிற்கிறது. அது இது கலியுகம். பக்திரேவ கரீயசி,
தபஸ்பரம் கிருதயுகே திரேதாயாம் ஞானமுச்யதே துவாபரே யஜ்ஞமித்யாஹு கலௌ பக்திரேவ கரீயசி. தபஸ் செய்யறேன்னாக்க ஹிந்தியில் ஏதோ ஒரு பாட்டு இருக்கு, கையில் மாலை இருக்கும், புத்தி எல்லாம் எங்கேயோ மேயும் அப்படின்னு. அந்த மாதிரி தபஸ் பண்ணினா சித்தியார யுகம் கிருதயுகம் தான். தபஸ்பரம் கிருதயுகே. நான் ஞானத்தை அடைஞ்சுட்டேன்னு பல பேர் சொல்லுவார். ஆனால் ஞானத்தை அடைந்தவர்கள் இருந்த யுகம் திரேதாயாம் ஞானம் உச்சது. வேதம் வழுவாத யாக யஜ்ஞ அனுஷ்டானங்கள் இருக்கு. நித்தியபடி அக்னிஹோத்திரம், அப்புறம் தரிசபூர்ண மாசம், சாதுர்மாசியம், பசுபந்தம், ஜோதிஷ்டோமம், அப்தோர்யாமம், இந்த மாதிரி வேதம் வழுவாது ஹோமங்கள் நடந்த யுகம் துவாபரே யஜ்ஞமித்யாஹு கலௌ பக்திரேவ கரீயசி. நீ எதை செஞ்சாலும் பக்தியோடு செய்யணும். அதனால தான் அத்தனை பேரும் சமமாக ஹோமம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்கு தான் புராணோக்த கர்மாவாக இந்த தேவி மகாத்மியத்தை ரிஷிகள் நமக்கு கொடுத்து 700 மந்திரம், 700 ஸ்லோகம் பகவத்கீதை, இது 700 மந்திரங்கள். அத்தனையிலையும் உங்களுக்கு இப்போ நங்கநல்லூரில் கூட ஒருத்தர் பகவத்கீதையும் தேவி மகாத்மியம்னு ஒரு புஸ்தகம் ஒருத்தர் வெளியிட போனார். இதுக்கு சொல்ல வரேன்னா, இருப்பது ஒன்று தான், அதை அறியறதுக்கு பல வழி இருக்கு. அந்த வழியில ஆதிசங்கர பகவத்பாதால் அவதாரம் செய்து எல்லாத்தையும் அறுசமய வழிபாட்டுக்குள்ள அடக்கி, அந்த வழிபாட்டில் மிகவும் உயர்ந்த வழிபாடு ஸ்ரீவித்யைவ நசம்சயா மோக்ஷைக ஹேது வித்யாசா ஸ்ரீவித்யைவ நசம்சயா. மோட்சத்தை விரும்புகிறவன் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வித்யை ஸ்ரீவித்யை தான் அப்படிங்கிறத ஆதிசங்கர பகவத்பாதாலே லலிதா திரிசதிக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அதனால அப்பேற்பட்ட மகான்கள்லாம் நமக்கு அனுகிரகம் செய்த மகரிஷிகளால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட முறைப்படி பல மந்திரங்களை கொண்டு இந்த ஹோமமானது இங்கே செய்திருக்கோம். நித்தியப்படி ஆவரண பூஜையெல்லாம் நடந்திருக்கு. இந்த இடம் ஏற்கனவே புண்ணியமான இடம், வேதங்கள்னால புண்ணியமா ஆக்கியிருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நாம இன்னும் நிறைய புண்ணியத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இங்க ஹோமம் பண்றோம்னா ரக்ஷந்தி புண்ணியானி புராரஞ்சிதானி. எத்தனையோ ஜென்மத்தில் பண்ணின புண்ணியம்தான். இந்த வேத வியாசர் தபோவனம்னு காசி விஸ்வநாத குருஜி ஏற்படுத்தி தினமும் வேத பாராயணம் நடக்கிறது. இந்த புண்ணிய பாபங்கள் 2 தேவலோகத்தில் பேசிக்கொண்டு முதல்ல அக்னியை நான் பிடிக்கிறேன்னு சொல்லி அக்னி பகவான் ஆகுதி பொருள்கிட்ட கொடுத்து, அந்த ஆகுதி பொருட்கள் யஜ்ஞம்ங்கிற பேரை யஜ்ஞத்திட்ட கொடுத்து, அந்த யஜ்ஞம் அந்த பாவத்தை இந்த பணத்தை கொடுத்து, அந்த பணத்தை வாங்கிக்கிறவன் பிராமணன் அவன்கிட்ட போய், அதுக்கப்புறம் அவன் பார்த்தான் வேதசாஸ்திரம் சொல்றது, அதனால அவங்கள்ட்டே திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்ன உடனே சந்தசார ஸ்வாத்தியாயேனா அபஹத பாப்மா ஸ்வாத்தியாயோ தேவ பவித்ரம் வாயேத. நீ சுத்தமாயிடுற, உலகமும் சுத்தமானது அப்படின்னு சொல்லி வேத பாராயணத்தை தினமும் செய்யணும். யஜுர்வேதம்ங்கிறது மொத்தம் உங்களுக்கு சம்ஹிதை 2197 பேரா. அதே மாதிரி சாக்கம் 3 அஷ்டகம், அருணகாடகம் இதெல்லாம் இருக்கு. இப்ப இங்க பாராயணம் நடக்கிறது. குக்ஷௌ திஷ்டதி யஸ்யான்னம் வேதாபியாசேன ஜீரியதே குலம் உத்தரதே தேஷாம் தசபூர்வாம் தசாபரா. வேத பாராயணம் பண்றவர்களுக்கு நாம் நம்மளால இயன்ற உணவு அல்லது தட்சிணைகளை கொடுத்தோமே ஆனால் முன்னாடி 10 தலைமுறை பின்னாடி 10 தலைமுறை கரையேறதாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு.
வேதோ ரக்ஷதி ரக்ஷிதா. ஏன்னா இறைவனுடைய எஸ்யே நிஸ்வசிதம் வேதா, இறைவன் விடக்கூடிய மூச்சு காற்று வேதம்தான். அதனால அந்த வேதம் எல்லா யுகத்திலையும் அஷ்டாவிம்சதி தமே அப்படி ஆனா கூட உங்களுக்கு அந்த வேதம்ங்கிறது என்னைக்கும் மாறுபடாது. நேற்று இப்போ கூட ஒரு 14 வயசு குழந்தை கனாந்தம் அத்தியனம் பண்ணி, கனாந்தம் 14 வயசு குழந்தை அத்தியனம் பண்ணி. அதனால எதுக்கு சொல்றோம்னா, இந்த வேதம் தான் உலகத்தை காப்பாற்றக்கூடியது. அது ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் படித்த காலங்கள்லாம் இருந்தது. இப்போ வாத்தியார்களும் சுலபமாக சொல்லி கொடுத்து சுகங்களையும் கொடுத்து, அதே மாதிரி லௌகிக்க படிப்போடையே இந்த வைதிகத்தையும் வேதத்தையும்